இப்போ யூம்பா டீமுக்காக பட்டைய கிளப்பிட்டு இருக்க அஜித் சௌஹான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு டிஃபெண்டர்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, ஸ்டார்டிங்ல கபடி எல்லாம் பிளே பண்றதுக்கு முன்னாடி கிக் பாக்ஸிங் பிளேயரா தான் அவர் வந்து இருந்திருக்காரு. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கபடி பிளே பண்ணும்போது ஜாலியா போய் பிளே பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்காரு. பட் அந்த இடத்துல ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வந்து அதை சீரியஸா எடுத்திருக்காரு. ஆனால் அதன் பிறகு அகாடமிலையும் சேர்ந்து அங்கேயும் பயிற்சி வந்து எடுத்திருக்காரு. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல அஜித் சௌஹான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் கார்னர் பொசிஷன் பிளே பண்ணக்கூடிய ஒரு டிஃபெண்டரா தான் ஸ்டார்ட் பண்றாரு. பட் எந்த இடத்துல ஒரு ரைடரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாருன்னு கேட்டீங்கன்னா சாய் ஸ்போர்ட்ஸ் அகாடமி டீமுக்காக பிளே பண்ணும்போது ஒரு ரைடரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. ஆனால் ஒரு ரைடரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அவர் கிக் பாக்ஸிங்ல கத்துக்கிட்ட அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே ரைடரா மாறும்போது அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இன்னைக்கு யூம்பா டீமோட ஸ்டார் ரைடரா இருக்காரு. நீங்கள் இப்போ அஜித் சௌஹானோட மேட்ச் பார்த்தா கூட ரப்பர் பேண்டை இழுக்கிற மாதிரி அவர் கால் பயங்கரமாக நீளும், நல்ல ஸ்பீடாகவும் இருப்பார். அதுக்கு காரணம் அவர் ஸ்டார்டிங்கில் ஒரு கிக் பாக்ஸிங் பிளேயராக இருந்தது தான். இதுதாங்க கபடி. ஒரு மனுஷனுக்கு கபடி மேலே எப்போ காதல் வரும் எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. ஆனால் வந்துச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு போக மனசே வராது. நீங்கள் விட்டுட்டு போகாமல் அதில் கண்டிப்பாக உங்களை முழுசாக அர்ப்பணிச்சிங்க அப்படின்னா, முழு முயற்சியும் போட்டிங்க அப்படின்னா கபடி உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு அஜித் சௌஹான் ஒரு சரியான எக்ஸாம்பிள்.